வெல்கம் டு நிவேஷ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 கிழங்கு எடுத்திருக்கோம். அது வந்துட்டு ஃபுல்லாக அந்த தோலை எல்லாம் சீவி எடுத்துடணும். நல்லா ஃபுல்லாகவே உரிச்சிடணும். அந்த மேல் டைட்டாக இருக்க டயரு. இப்போ பாருங்கள், உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சிப்ஸு நல்லா சீவிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதனால் பிச்சு பிச்ச மாதிரி வந்துருக்கு. பாருங்கள், கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாத்திரம் சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்துட்டு அது மேலே வந்து தூவுறதுக்கோசரம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் நாங்கள் வந்து ஆட் பண்ணி கலந்த மாதிரி வச்சுருக்கோம், சிப்ஸ் மேலே தூவி விடுறதுக்கு. இப்போது எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு சூடு ஆகிடுச்சு. நம்ம சிப்ஸ் எடுத்து போடலாம். நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு வருது. அடுத்து இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டுடலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க சிப்ஸு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.